பூச்செடி சுற்றி நல்லா களை எடுத்துட்டு நல்லா கொத்தி விட்டனா நல்லா கொத்து கொத்தா பூ பூக்கும். நல்ல களை வந்து பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூரிங்கும் வீசும் பூவாசம். அம்மா இங்க என்னம்மா பண்றீங்க? பூச்செடிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். நீங்க தான் செடிகளுக்கு தண்ணியை ஊற்ற மாட்டீங்க, அதுக்கு களை பறிச்சு விட மாட்டீங்க, கொத்தி விட மாட்டீங்க. இம்மா நட்டு வச்சா அதுவே வளருமா? நட்டு வச்சா அதுவே வளரும் தான். நம்ம அதை கொஞ்சம் பராமரிச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பூ பூக்கும், நிறைய காய் காய்க்கும். சரி சீக்கிரம் வாங்க. ஏன் என்னாச்சு? வாங்கம்மா முதல் வீட்டுக்குள்ள. நடி யாரா வந்துருக்காங்களா? ஆமா உங்க உடன் பிறப்பு வந்திருக்கு. யாரு ராதிகாவா? உக்கா சொல்ல வரேன். ஏமா அந்த உடன் பிறப்பு இல்லம்மா. அப்புறம் வேற யாரு? உங்க பிரதர். என்னது எங்க அண்ணனா? ஆமா உங்களை பார்க்காம ஒரு நாள் கூட ஒரு நாள் இருக்க முடியாதா? அங்க வந்திருக்காரு. என்னதாவோ செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கை ஆகி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த நீரமா. பாட்டுலாம் அப்புறம் வந்து பாடுங்க வாங்க. அப்பா 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 இவங்க அண்ணன் பாசமும் தங்கச்சி பாசமும் ரொம்ப ஓவரா தான்ப்பா இருக்குது. தங்கச்சியை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது போல இருக்கு. பேசாம கூட்டிட்டு போக வேண்டியதுதானே அவங்க தங்கச்சியா? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் உங்க கதை தெரியும். வாங்க வாங்க சீக்கிரம். அண்ணன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்து போச்சு. என்ன திடீர்னு வந்துருக்கு திரும்புவான்? ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. என்ன விஷயம் தெரியலையே, போய் பார்க்கலாம். அண்ணே உட்காரு அது வரேன். நீ முதல்ல வா உள்ள. வாழ்க்கை நல்ல முத்தி போயிருக்கு. எல்லாம் நங்கு நங்குன்னு சத்தம் கேக்குது. பஜ்ஜி போட்டா சூப்பரா இருக்கும். இவர் எப்போ வந்தாரு? மாமா எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். உட்காருங்க மாமா, தண்ணி எடுத்து வரேன் குடிக்க. இருக்கட்டுமா. அச்சோ அம்மா வந்தா திட்டுவாங்க. வந்தவங்களை உட்காருன்னு சொல்லாம தண்ணி கூட கொடுக்காம என்ன பண்றேன்னு. உட்காருங்க. அம்மா இதை வந்துருவாங்க. பின்னாடி தோட்டத்தில் தான் இருக்காங்க. வரட்டுமா பொறுமையா வரட்டும். தங்கச்சி பாப்பா கூட்டு போயிருக்கா. அப்படியா? வாணி பார்த்தல உங்கள ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டா வாணி. தங்கச்சி பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்களா, போக மாட்டீங்களா, வர மாட்டீங்களா, ஒரு மணி கத்தி ஓடிக்கா. அவ இப்படிதான் பண்ணுவா எப்பத்தாலும். நான் என்ன பண்றது, தங்கச்சி இங்க பிரிஞ்சு 2 நாள் இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. உண்மையா பாசமா இருக்கவங்களுக்குலாம் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்க மாதிரிலாம் இந்த காலத்துல யாரும் இல்லை மாமா. நானும் வாணியும் பாருங்க எப்போ பாரு சண்டை போட்டுக்கினே தான் இருக்கோம். நீங்களாம் இவ்வளோ வயசாகி கூட எப்படி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கீங்க? நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சண்டைலாம் போட மாட்டோம். அப்ப நீங்க எல்லாம் குட் பாய்ஸா? ஆமா பாசமா இருக்கல உங்க தங்கச்சி வந்து இருக்காங்க. ஏய் ஏடி கிண்டல் பண்ற மாமாவை? என்ன இது ரொம்ப டூ மச்சா இருக்குடி. பக்கத்து ஊர்ல தான் இருக்கிறாங்க, ஆனா தங்கச்சி பார்க்காம இருக்க முடியாத. மாமா அப்பா இங்க வந்துடுறாரு. என்ன பண்றது? அதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியலையா? எனக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியலடி. ஆனா இவங்க பண்ற வேலைலாம் பத்தியா போற சீன்லாம் என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியலனால ரொம்ப ஓவரா இருக்கு. எல்லாருமே உன்ன மாதிரி இருப்பாங்களா? கொஞ்சம் கூட பாசம் நேசம் இல்லாம. ஏடி நான் உங்க மேல பாசமா இல்லையா? ஆமா என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். சாப்பிடும் போது விக்கி கிச்சி சொல்லிட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்ட கூட எடுத்து தர மாட்டேன். அவ்வளவு பாசக்காரி நீ. இங்க காணோம். நான் கேட்ட மட்டும் நீ எடுத்து தரேனா? நீ கேட்ட மட்டும் எடுத்து தரணுமா? பாத்துக்கோ நம்ம 2 பேருக்குள்ள இவ்வளவுதான் பாசம். ஆனா அம்மாவும் மாமாவும் அப்படி இருக்காங்க. அவங்க பூமர். நல்ல விஷயத்துல செஞ்சா சொன்னா அது பூமர். அவனுக்கு இந்த மாதிரி வெட்டுண்ணியா இருக்க சொல்ற. வெட்டுண்ணியா? வாய் எல்லாம் உடச்சு விடுவேன். ஆமா நீ வெட்டுண்ணி தான். வெட்டுண்ணி உங்க பாட்டிக்கு தச்சுட்டு வாயை மூடு. என்ன வாமா என்ன எப்படின்னா இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு துரும்ப அழைச்சு போயிட்டு என்ன சாப்பிடுறியா இல்லையா? ஏமா நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? பாருடி இந்த மாதிரிலாம் பேசினா பூமர்னு சொல்லலாம்னு சொல்றது. 2 நாளைக்கு முன்னாதான் 2 பேரும் பார்த்தாங்க. மாமா இங்க வந்து பேசிட்டு போனாரு. காய்கறிலாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாரு. இதை பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் ஆன மாதிரி பேசுறாங்க இப்போ 2 பேரும். அவங்க அப்படிதான். சரி உட்காருண்ணே. இருக்கட்டுமா பரவாயில்லம்மா. எங்க பக்கத்துல ஒரு வாழை மரம் 2 கேட்டாங்க, அது இறக்கிட்டு போலான்னு வந்த விசேஷ வீடு. அங்கே இப்போ வந்து நிறைய வாழைக்காய் நம்ம வீட்டில் காய்ச்சிருந்ததா, அதான் சரி தங்கச்சி எடுத்துமே கொடுக்கலாம், எல்லாம் முத்தி போயிருக்க பஜ்ஜி கிச்சி போட்டு சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இங்க வந்தா யார் வீட்டுக்கு வாழை மரம் வந்தா? இந்த பக்கத்து தெருவில் ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சுக்குமே அந்த வீட்டுக்கு. யாரு? சரி யாரா பாத்துக்கலாம். இந்தம்மா வாழைக்காய் இந்தம்மா ராதிகாக்கு பாதி கொடுமா, பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும். இருக்கட்டும் உட்காரு. நீ முதல்ல சாப்பிட டிஃபன் சாப்பிடுறியா? ஏமா வீட்டில் எல்லாமே சாப்பிட்டு தான் வந்தேன், டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தேன் வீட்டில். நீ கொஞ்சம் தான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது பத்தி 2 இட்லி தான் சாப்பிட்டுப்பேன். இருக்கு சுட இட்லி இருக்கு வச்சு உட்கார வாழைக்காய் கொடுப்பி. இந்தாங்கடி 2 பேர் என்ன மசம் நின்று பார்த்து நிற்கீங்க? ஆமாக்கு காஃபி டீ எதாவது போட்டு கொடுக்கலாம், டிஃபன்ல வச்சு கொடுக்கலாம், நின்று பார்த்து நிற்கீங்க. ஏமா எனக்கு எதுவுமே வேண்டாம்மா, எல்லாமே சாப்பிட்டு தான் வந்தேன் வீட்டில். நீ சும்மா என்ன உட்காரு முதல்ல. ஏதோ நின்று ஊர்ல இருந்து வந்த மாதிரி நின்று இருப்பேன். அம்மா எனக்கு டைம் ஆகுதுமா, நான் வேற சந்தைக்கு வேற போனோம். வாழைப்பழம் வேற அறுத்து வச்சுக்கிறேன், போய் வண்டியில் ஏற்றின்னு போய் இறக்கிட்டு வரணும். சீக்கிரமா போனா தானே வியாபாரம் ஆகும். போலாம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. இட்லி எடுத்து வந்து கொடுக்குறேன், சுட சாப்பிட்டு அப்புறம் நீ கிளம்பு. ஒன்றும் அவசரம் இல்லை. ஏமா முதல்ல என் வயிற்றுல இடம் இல்லைம்மா, நீங்க சாப்பிடுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்டு 2 இட்லி எந்த மூலிக்க? நீ வீட்டில் சரியாவே சாப்பிட மாட்டேன், நான் பார்த்துருக்கேன். இரு உட்காரு. தூண்மா நின்று இருக்காதீங்க, கூட மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. நாளைக்கு வச்சு எடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? தட்டு தண்ணி எடுத்து கொடுங்க வாங்க. வாங்கம்மா, உங்க அம்மா நான் சொன்னா என்ன கேட்குறாங்களா? அவங்க நாங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க, நீங்க சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா? எப்படி சிட்டா ஓடுறாங்க பாத்தீங்களா? உட்காருங்க சாப்பிட்டு தான் போகணும். மாட்டீங்க நல்லா. நான் அரைச்சி வச்ச சட்னி தான் இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு போறீங்க. என்னது நீ அரைச்ச சட்னியா? எனக்கு வேணவே வேணாம்ப்பா. அன்னைக்கு சம்பளத்தை குடிச்சு நான் பட்ட அவசரம் இருக்குதே, எம்மோ உப்பு போட்டு குட்டியா? ஏமாமா அப்ப நல்லா இருக்கு சொல்லி தானே குடிச்சிங்க. இப்ப நல்லா இல்லைன்னு சொல்றீங்க.
சட்னி நான் தான் அடிச்சுக்கேன். கும்முன்னு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக தான் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஏற்கனவே. மாமா ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா தான் செஞ்சுருக்காரு. நான் பக்கத்துல இருந்து பார்த்துன்னு தான் இருந்தேன். அப்படியா? அப்போ பயப்படாம சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். அப்போ சின்ன மருமக சமைச்சதை ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். மாமா இந்த மாதிரி மருமக கிருமகெல்லாம் சொல்லாதீங்க மாமா. ஏமா அப்படி சொல்ற? மகாவை அந்த மாதிரி நீங்க சொல்லி சொல்லி தான் வந்து அருணுக்கு வந்து மகாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படி சொல்லிட்டு அவ மனசுல கனவுலாம் கண்டுன்னு இருக்கா. அப்படியா? ஆமா, நீங்க அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நாங்க ஊருக்கு வந்தோம் பாத்தீங்களா, அப்ப கூட பாட்டிலாம் சொன்னாங்க மகாவுக்கும் அருணுக்கும் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன வந்து சின்ன மருமகன் சொல்லி என்னையே போய் இது பண்றீங்களா? வாணி அமைதியாயிரு. நீ சும்மா இரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க வந்து அருணுக்கு மகாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? ஏன் முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க வேற 2 பேரும் மனசுல ஆசையை வளர்த்துன்னு இருக்காங்க. ஏமா நம்ம கையில என்னமா இருக்கு? எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. மாமா நீங்க இந்த மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க மாமா. அம்மா வந்து சொல்றாங்க நம்ம பொண்ணு வச்சிருக்கோம், நம்ம போய் எப்படி மாப்பிள்ளை வீட்டை போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும்? அவங்க வந்து தான் நம்ம வீட்டில் பொண்ணு கேட்கணும், அவங்களாம் எப்போ கேட்குறாங்களோ கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. மக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கீங்க. இது மக்கு சாம்பிராணியா? உங்க பிள்ளைய உங்களுக்கு மேல மக்கு சாம்பிராணியா இருக்கான். ஏய் சும்மா இருடி. சீக்கிரம் 2 பேருக்கும் பேசி கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இந்த வீட்ல இருந்து அவளை மாதிரி துரத்தி அடிக்கிற வரையும் நான் பார்க்கணும். அப்பதான் நான் ஃப்ரீயா இருக்க முடியும். இந்த மரமண்டைக்கு இவ்வளவு நாளா இது புரியாமே இருந்துச்சுமா. சரி சரி நான் பாக்குறேன் என்னன்னு. சீக்கிரம் பேசி முடிங்க கல்யாணத்தை. சரிம்மா சரிம்மா. கூட மாட வேலை செய்ய சொன்னா செய்ய போது கிடையாது. கதை பேசினேன் பாட்டி மாதிரி நானே சொல்றாவா? உண்மையை சொன்னேன். போ எக்ஸாம் அதில் புக் எடுத்து படிப்போ. எப்போ பாரு படி 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 படின்னு. அதை விட ஒரு வேற வேலை இருக்குதா? படிக்க கஷ்டம் இருந்தா உள்ள சாமான் நிறைய இருக்கு, எடுத்து போட்டு தொலைப்போ. வேணாம், நான் படிக்கிறதுக்கே போறேன். படிக்கிறது கஷ்டமா இல்லை சாமான் தொலைக்கிறது கஷ்டமானு பார்த்தா எனக்கு சாமான் கழுவுறது தான் கஷ்டம். போ போ படிப்போ. பாத்தீங்கன்னா எப்படி ஏமாத்துதுங்க என்ன? பசங்க அப்படிதான் இருக்கும். சரிண்ணே சொல்ல சொல்ல இட்லி சாப்பிடுனேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களாமா? சாப்பிடணும் சாப்பிட இட்லி ஊற்றி வச்சு வந்துருக்கேன். சாப்பிடுங்கம்மா, மணி ஆகுதுமா. வேலை வேலை கரெக்டாக சாப்பிடுங்க. இந்த வேலை இருந்தால் சாப்பிட்டு அப்புறமா பாருங்க. சரிண்ணே சரிண்ணே இட்லி சூடாக இருக்கு, சாப்பிடு. இட்லி நல்ல மல்லிப்பூ மாதிரி இருக்கமா, மெத்து மெத்துன்னு வெள்ளையா. எல்லாம் ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தானே? பரவாயில்லம்மா, இட்லி நல்லா வெள்ளையா இருக்கா. அரிசி கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தான் இருந்தது. நான் அது கொஞ்சம் உப்பு போட்டு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சேன். அதில் வாசனை இல்லை, அது மஞ்சள் கலரும் போயிடுச்சு. நல்லா பட்டாட்ட வெள்ளை கலரில் மாறிச்சு அரிசி. அதுக்கப்புறம் அரைச்சதுனால தான் மாவு நல்லா வெள்ளையா இருக்குது. வாசனை எதுவுமே கிடையாது. கடை அரிசி செஞ்ச மாவு மாதிரியே இருக்குது. பரவாயில்லம்மா. பரவாயில்லம்மா, சட்னி நல்லா இருக்குமா? என்ன கார சட்னி நல்லா வைக்கணும் தெரியாதா? ஏமா சட்னி நீ வச்சியா? ஆமாண்ணே. என்ன சந்தேகம் உனக்கு? ஏமா அந்த குட்டி வாண்டி இருக்கு பத்தியா, நான் தான் சட்னி அரைச்சேன் அப்படி சொல்லிட்டு போச்சு வாணி. அவ உங்களை சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிருப்பா. நான் தான் அரைச்சேன். அவளாவது எனக்கு சட்னி அரைச்சு கொடுக்குதாவது. வீட்டு வேலை செய்யணும்னா அப்படி முக்கால் அழுவா. அப்படியேம்மா, நான் கூட பயந்துனே தான் சாப்பிட்டேன். அன்னைக்கு சர்பத்தில் உப்பு வாரி போட்டு வச்சிருந்தது, அதே மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கிதோன்னு. பயப்படாதுங்க நான் தானே செஞ்சிருக்கேன். ஏக்கா ஐயோ இது எப்போ வந்தது? என்னடியே ஏன்னா இது வீட்லயே இருக்காதா? எந்நேரமும் உங்க வீட்டில் தான் உட்காந்து கிடக்குமா? உனக்கு என்ன பிரச்சனை தெரியலையா? அதுக்கு இல்லடி அக்கா தங்கச்சிங்களை பார்க்காம அப்படி இருக்கவே மாட்டேன் போல இருக்கு. இப்போ நீ எதுக்கு வந்த? உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கி போலான்னு வந்தேன். 10 லட்சமா போதுமா? போதும் போதும் கொடு கொடு. ராதிகா இட்லி சாப்பிடுமா? என்ன கேட்டீங்க? 10 லட்சம் வேணுமா? ஏமா ராதிகா சாப்பிடுமா? வேணாம் வேணாம். நீ எப்போ வந்த? வீட்டில் சாப்பிடலையா? வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். இங்கே 2 வாழை மரம் இறக்க வேண்டியது, ஃபங்க்ஷன் வீடு. அதனால இறக்கலாம் வந்தேன். சரி கொஞ்சம் வாழைக்காய் இருந்தது, நல்ல முத்தின வாழைக்காய் எடுத்து கொடுத்தா பஜ்ஜியை போட்டு சாப்பிடுங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? வாழைக்காய் கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? ஒரு வேலை கோமதி தான் பார்க்காம உன்னால இருக்க முடியலையோ சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்தேன்னு நினைச்சேன். அதுவும் ஒரு காரணம் தான்மா. கோமதியும் ராதிகாவும் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. கேட்டுக்கா உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நீ வேணா போய் அங்கேயே இருந்துரு, இங்கே வராத. இவன் இப்படிதான். சரி இந்தா வந்த விஷயத்தையே மறந்துட்டு பாரு. என்னடி அண்ணங்கிட்ட பேசி தானே இருக்கிறேன்? பேசு உங்க அண்ணங்கிட்ட பேசி யார் வேணான்னு சொன்னது? நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து வாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் கிளம்பு நம்ம பஸ்ஸுக்கு. சொல்லு. இந்த கூடையில் வந்து அரிசி பருப்பு அப்புறம் வந்து மளிகை சாமான் காய்கறி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எதுக்கு இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குதுடியே. உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இப்போ வந்தேன்? உங்களுக்கு சமைச்சு தரணுமா? ஐயோ லூசு மாதிரி பேசினக்காது. எனக்கு ஒன்றும் சமைச்சு தர தேவையில்ல. அப்போ எதுக்கு இதில் எடுத்துட்டு வந்தீங்க? சொல்றது ஒரு நிமிஷம் கேட்குறியா? சொல்லு. என் நாத்தனார் வீட்டுக்கு போகிறல பூ பிடிக்கிறதுக்கு மத்தியானம் அதுக்கு வந்து 5 வகை சாதம் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து வடை செஞ்சுக்கோ, கொஞ்சம் பாயசம் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் குலோப் ஜாம் மிக்ஸ் மட்டும் பசங்கிட்ட காசு கொடுத்து வாங்கின சொல்லு. நான் வந்து காசு தரேன் உனக்கு. நான் குலோப் ஜாம் செஞ்சுக்கோ. நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். எவ்வளோ சீக்கிரமாக உன்னால் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணு. ஏண்டி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாதம் வச்சுட்டு 5 வகை இது ரெடி பண்ணிக்க வேண்டியது. கலரவை அது கலரா? கலர் இல்லை கலவை. தேங்காய் சாதம், புளி சாதம், அப்புறம் லெமன் சாதம், அதுக்கப்புறம் புதினா சாதம், அதுக்கப்புறம் ரெடி மாங்காய் கூட இல்லை ஒன்று வச்சுக்க. மாங்காய் சாதம் செஞ்சுக்கோ. சரி. வடைக்கு மட்டும் பருப்பு ஊற வச்சு வந்துக்கிறேன். நான் மாமியார் ஆச்சி தந்து கொடுக்கும். வடை மட்டும் சுட்டுடு. மெது வடையா மசால் வடையா? மெது வடை தான். சரி அப்புறம் பாயசம் வைக்கணுமா? அப்புறம் குலாப் ஜாம் செய்யணும். சரி நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா. என்னம்மா விசேஷம்? ஏன்னா உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல? ராதிகோட நாத்தனார் இருக்குல்ல வசந்தி, அந்த பொண்ணு வந்து மாசமா இருக்கு. இது 5வது மாசம். அதுக்கு வந்து வளகாப்பு பண்ணலாம் போனோம். சும்மா பூச்சி விட்டு விழா மாதிரி.
வளகாப்பு வந்து 9வது மாதம் தானே பண்ணுவாங்க. ஆமாண்ணே 9 மாதம் தானே சீமந்தம் பண்ணி கூட்டின்னு வர போகிறோம். இப்போ வந்து சும்மா பூ மட்டும் வளகாப்பு மாதிரி பண்ணி விடலான்னு. இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங் ஆகி போயிருக்குண்ணே. முன்னாடி 9 மாதம் பண்ணுவோம். இப்போ வந்து 5 மாதம் 7 மாதம் 9 மாதம் அப்படின்னு மாதம் மாதம் ஒரு கணக்கு வச்சு பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வளையல் 5 மாதமா 5 வளையல், 7 மாதமா 7 வகை வளையல், 7 கலர் வளையல், 9 மாதமா 9 கலர் வளையல். அதேமாதிரி சாதமும் 5 வகை சாதம், 7 வகை சாதம், 9 வகை சாதம்னு அப்படி டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும்ல. அதனால் இப்போ நாங்கள் போயிருக்கோம் 5 மாதத்துக்கு செய்யலாம் சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். அப்படியேம்மா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதான். சொல்லியிருந்தா பணம்லாம் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்துருப்பேன். ஏண்டி அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? இங்கே நேற்று நைட்டு முடிவு பண்ணி இப்போ காலையில் கிளம்பி போயின்னு இருக்கோம். எங்கே நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது மறந்தே போயிட்டேன் நான். இப்போ பாரு அண்ணன் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்தது. இந்த மாதிரி நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் என்ன நினைக்கும், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா, மதிச்சாங்களா, போனாங்களா, வந்தாங்களா அப்படி சொல்லிட்டு மனசில் கஷ்டப்படாது. அதுவே வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கணும்னாலும் நீயே வந்து பெரிய விஷயமா ஆக்கி விட்ற பழகுது. ஏன்னா நாங்கள் சொல்லிட்டு உனக்கு மனசு கஷ்டமா இருக்கானே. இம்மா புள்ளியோ கிள்ளி விட்டுடும், தொட்டிலையோ ஆட்டி விட்டணும். இது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சீமந்தத்துக்கு மட்டும் சொல்லுங்க. இந்த மாதிரி 5 மாதம் 7 மாதம்லாம் சிம்பிளாக வீட்டில் தானே பண்ண போறீங்க. அதுக்கு ரொம்பலாம் கும்பலில் கொடுத்த தேவை, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துருங்க. அண்ணனே சொல்லிச்சு கரெக்டாக 9 மாதம் தான் எல்லாருக்கும் சொல்லணும். இது நம்ம வீட்டில் வந்து பண்ண போகிறோம், யாருக்கும் சொல்ல தேவை. ஏண்டி கீதா ராணி பெரிய பொண்ணு இவங்களாம் கூட்டு முடியா? அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், வரேன் தான் சொன்னாங்க. வராங்களா இல்லையா சரியா தெரியலையே. அவங்களுக்குலாம் மட்டும் சொல்லுவா, பாருன்னு சொல்ல மாட்டியா? அண்ணன் அண்ணி அம்மாலாம் சொல்லி தான் வந்திருப்பாங்களே. ஏண்டி இவங்க நம்ம பக்கத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லணும். அண்ணன் தூரமாக தானே இருக்குது, அதுக்கு தெரிய போகுதுன்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்து யாருக்கு தெரியும்? என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, 2 இட்லி வைக்கவா? வேணாம்மா, நான் வீட்டில் சாப்பிட்டு தானே வந்தேன். என்னால் சாப்பிடவே முடியலம்மா. ஏதோ நீ பசமாக கொடுக்குறிய சொல்லிட்டு தான் சாப்பிட்டு இருக்கேன். சரிண்ணே சாப்பிட்டு ஒரு டம்ளர் காஃபி நல்லா சூடாக குடிச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் ஜீரணம் போயிடும். சரிம்மா, பூ பிடிச்சி திரும்பி வரும்போது வீட்டுக்கு வாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டு போவீங்க. ஐயா நாங்களே இங்கே வந்து 5 வகை சாதம் எடுத்துன்னு போகிறோம். அங்கே சாப்பிட்டு தான் வருவோம். அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றதா? இல்லைன்னா வந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கம்மா. நான் காய்கறி வியாபாரம் வேறு ஆரம்பிச்சிருக்கேன். வந்து வர நான் வியாபாரத்துக்கு பார்க்க வரலையா? வீட்டில் வந்து உட்காந்துங்கன்னா இப்பயே பொருள் போயிட்டு எப்போ போயிட்டு வர போகிறோம்னு தெரியல. ஆமாண்ணே, அதுக்கு நேரம் சரியா இருக்கும். வந்து வர அந்த காய்கறியில் வர கவரில் போட்டு பேக் பண்ணி வைக்கணும். இன்னொரு நாளைக்கு வரேண்ணே. சரிம்மா. என்ன குட்டியை எடுத்துட்டு வந்தேன்? ஆமாம்மா, இங்கே உள்ளே வர முடியல, ஒரு சேர இருமா இருந்துச்சு, அதான் தெருவு நிலையில் விட்டு வந்துருக்கேன். சரிண்ணே, நான் போகும்போது அப்படியே சந்தையில் இறக்கி விட்டுறியா? காய்கறிலாம் வாங்கி நான் ரெடியாக நின்று வச்சுக்கேன். பஸ் வந்தால் காய்கறி போட்டு எடுத்துன்னு வந்துடுவேன். வாமா, அங்கே தான் போகிறேன் நான். ரொம்ப நல்லா தான் போச்சு. அப்போ மடமணி சாப்பிடு, கிளம்பலாம். மணியாச்சு. ஏடி அண்ணன் சாப்பிட்டு தானே இது மடமணி சாப்பிட்டுறேன். கொஞ்ச நேரம் இருக்க முடியாதனால. ஐயா மணியாவது, பசங்க வர ஸ்கூல் விட்டுட்டு நம்ம போத்தா இல்லையா? சரி, இதில் உள்ள போய் சமைக்க ஆரம்பினி. நீ பாட்டு வாயை பார்த்து உட்காந்துக்காத. நான் வாயை பார்த்து உட்காந்துக்கிறேன். முதல்ல திரும்ப உள்ள வைத மக்கா. அண்ணா சட்னி சாம்பார் எதுவும் வேணுமா? எதுவும் வேணாம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அண்ணா ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து கிரைண்டர் வாங்கி தரலான்னு இருக்கேன். அப்போ கொஞ்சம் குட்டி நான் முட்டை எடுத்துன்னு வரியா? கிரைண்டர் எடுத்துன்னு வரதுக்கு கடைக்கு போய் ஃபோன் பண்ணுமா, பொருள் வாங்கிட்டு வரேன். சரி வேறு வண்டியில் வந்து வேறு 200 கேட்பாங்க. அதனால தான் உன்னை கூப்பிட்றேன். ஃபோன் பண்ணுமா, வரேன். உடனே நினச்சிக்காத, தங்கச்சி வந்து காய்கறி வியாபாரம் பண்ணி நிறைய காசு வச்சிருக்குது, கிரைண்டர்லாம் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏமா அந்த மாதிரி நினைக்க போகிறேன்? இல்லை சொல்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா இப்போ தான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே ஒன்றும் லாபம் வந்து இல்லை, கொஞ்சம் லாபம் வருது. அது சேர்த்து வச்சு அப்புறமா தான் ஏதாவது பொருள் வாங்கணும். இந்த கிரைண்டருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார காசு தராரு. என்ன நான் வாங்க நினச்சிக்காத. ஏமா உன்ட காசு இல்லைன்னா சொல்லுமா, நான் தரேன். நான் வாங்கி தரேன் கிரைண்டர். நல்லா பெரிய கிரைண்டர் வாங்கிக்கோ, அப்படி சாய்க்கிற கிரைண்டர் மாதிரி. வேணாம் என் வீட்டுக்கார வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. நீ வாங்கி கொடுக்குறது தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன பழம் பழந்து போடுவார். வேணாம் நான் அப்புறமா எனக்கு ஃப்ரிட்ஜ் மட்டும் வாங்கி கொடுங்க. வாங்கிக்குமா. இப்போ வேணாம், சொல்லும் போது வாங்கி கொடு. இங்கே இப்போ வைக்கிறதுக்கு இடம் கிடையாது வீட்டில். நான் வீடு ரெடி பண்ணி போகிறேன் பார்த்தியா? அப்போ வந்து எனக்கு வாங்கி கொடு. நல்லா பெரிய ஃப்ரிட்ஜா, 2 டபுள் டோர் வச்சு ஃப்ரிட்ஜ் பற்றியா வாங்கி கொடு. இந்த மாவு இவ்வளோ அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் காய்கெல்லாம் வைக்க வேணும். அப்புறம் பழங்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வேணும். வாங்கிக்குமா, தாராளமாக வாங்கிக்குமா. அப்புறம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கினா அதுக்கு வந்து தண்ணி வேணும், குழா வேணும். இல்லை ஆமாம்ல, அப்போ ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேணும். சாதா வாஷிங் மிஷின் வாங்கி கொடுண்ணே. வாங்கி தரமா. ஏனே நீ போட லிஸ்ட் போட்டுன்னு போயிட்டே இருக்கிற. நான் அண்ணன் கிட்ட கேட்குறேன், அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லுது. உனக்கு நான் கஷ்டமா இருக்குன்னு தெரியல, பொறாமையா உனக்கு வாங்கி தரலன்னு. உனக்கு வேணா நீ கேட்டு வாங்கிக்கோ. ஏன்டி எதுக்கும் ஒரு அளவு இருக்குதுடி. ஓசில வாங்கி தராங்க இந்த பண்ணி இப்போ லிஸ்ட் போட்டுனே இருக்காத. இது ஓசில வாங்கி தராங்களா? அண்ணன் வந்து ஒரு தங்கச்சி வாங்கி தரது வந்து சாஸ்திரம், சம்பிரதாயம், கடமை எல்லாமே. அது போய் ஓசின்னு சொல்கிறேன். எந்த உலகத்தில் இருக்க நீ? விடுமா, அதெல்லாம் எவ்வளோ காசு ஆகிட்டு போகுது. இது ஒரு 15,000 10,000 வருமா என்ன ஃப்ரிட்ஜ்? அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஒரு 15,000 10,000 வரும். மீதி 2 சேர்த்து கூட ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள வரட்டேன். உங்ககிட்ட 30,000 ரூபாய் இல்லையா? நீ அவ்வளோ ஏழையாக இருக்கிற? இல்லம்மா, வாங்கி தரமா. ஏன்னா இவன் லூசு மாதிரி எதனா ஒன்று கேட்டு கிடப்பா. நீ வாங்கி தரேன் தாயாட்டி இருக்காத. இல்லைன்னு சொல்லு. நான் உனக்கு இந்த கேடு கட்ட புத்தியே. அண்ணனே காசு போட்டு வாங்கி தரேன் சொல்லுது. அதுவும் நான் இப்போ வேணாம், என் வீடு ரெடி பண்ண பிறகு நான் வாங்கிக்கிறேன் சொல்கிறேன். உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? இங்கே பேர் உனக்கு செய்ய வேண்டிய சீசனத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுட்டாங்களே. இனிமேல் வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் உன் காசு போட்டு வாங்கு. அண்ணன் கிட்ட எதுவும் கேட்காத. அண்ணனுக்கு பொண்டாடி குழந்தை குட்டிங்கன்னு இல்லை, வீடு வசல் இல்லை. அவங்க வீட்டுக்கு அவங்க செய்ய இல்லையா? உனக்கே செஞ்சுன்னு இருப்பாங்களா காலத்துக்கும்? நானும் உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீ ஆடி கிடக்கிறேன். அண்ணன் கிட்ட தானே கேட்டேன். தங்கச்சிக்கு செய்யறதுல நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேமா, வாங்கி தரமா. ஏன்னா இது பேச்செல்லாம் கேட்காத. கொஞ்சம் நான் வீடு ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு வந்து வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் வாங்கி தரேன். கண்டிப்பாக வாங்கி தரமா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவளுக்கு நீ தானே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அவள் கொஞ்சமாவது அடங்குறாளா பார்த்தியா? ராதிகா வந்து நம்ம வீட்டோட கடைசி குழந்தை இல்லையா? அதனால சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்த்துட்டோம். அந்த திமிர தானே ஓவரா ஆட்டம் போட்டுருக்கா. இங்க பேர் உனக்கு வேணா நீ கேட்டு வாங்கிக்கோ நைஸா. புரியுதா? நான் கேட்கறதில்ல, வாங்கி தர வரேன். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இது என் உரிமை, நான் கேட்டு வாங்கிப்பேன். அங்கங்கே போய் பாரு, கல்யாணம் பண்ணி போய் வைக்கிற பொண்ணுங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து காரு, எல்லாமே ஏசிலேருந்து எல்லாமே வாங்கி தராங்க. நான் அது மாதிரி கேட்குறேன் சொல்லு.
நானா அந்த மாதிரி கேட்கறேன் அந்த மாதிரி கேட்கறேன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டியா? கார் மட்டும் தான் பாக்கி, அதை கேட்டு வாங்கிக்கோ. வேணாம் வேணாம், அதுக்கெல்லாம் பெட்ரோல் போட முடியாதனால. ஓஹோ, இல்லைன்னா கேட்டு வாங்கிடுவேன். வாங்கிடுவேனே. இம்மா கார் என்ன விலை வருமா? அது வந்துண்ணே, என்ன நீ ஒரு லூஸ் மாதிரி பேசி கிடக்குதுண்ணே. சும்மா ஒரு வார்த்தை சொல்ல கார் வாங்கிறதுக்கு போய்க்க. இம்மா தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்கறாள்மா. நான் தான் சும்மா சொன்னேன், ஒன்றும் ஆசைப்பட்டு கேட்கல. இங்கே சாப்பிட்டியா? ஏது முதல்ல உனக்கு உட்கார வச்சது முதல்ல தப்பு. கிளம்பு கிளம்பு. அப்படிதானே லூஸ், நான் கேட்டு சொல்றேன் எவ்வளோ விலைண்ணே. கேட்டு சொல்லுமா. மொத்த காசை கட்டி வாங்க முடியல கூட மாசம் கட்டுற மாதிரியாவது உனக்கு வாங்கி தரேன். சரிண்ணே, பெரிய காரை பார்த்து சொல்றேன் எவ்வளோ விலைண்ணே. ஐயோ, எங்க போய் முடிய போகுது தெரியல இந்த கதை. இந்த லூஸ் ஒன்றும் அடங்க மாட்டேங்குது, இவ்வளோ அடங்க மாட்டேங்கிறா. இந்த பேன் பார்த்துனுக்கா அண்ணனுக்கு சட்னி தந்து ஊத்து. போறாம பிடிச்சது.